ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ஊற வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு 1/4 கிலோ அவல் இருக்குது ஆற்றுல. அந்த 1/4 கிலோ அவலை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், நல்லா ஊறி வரட்டும். நம்ம டேஸ்டியான அவல் குழக்கட்டை இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, அவல் நல்லா ஊறி எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு தாளிக்கிறேன். பாருங்க, கடுகு வெடிச்சுடுத்து உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு இது பொரிஞ்சு வரட்டும். பாருங்க, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு. ஒரு 4 பச்சை மிளகாய் திப்பி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்கலாம். கருவேப்பிலை இந்த பாருங்க, கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாலாம் தாளிச்சாச்சு இல்லையா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அவலை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் திருகி வச்சுருக்கேன். தேங்காய் திருகினதை அதோட சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இந்த பாருங்க, சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். பெருங்காய பொடி சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா பிடிச்சி வைக்கலாம். மாவு நல்லா இது அவ்வளோ நல்லா இழுத்து பிசைஞ்சு பிடிச்சி இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா டேஸ்டியான அவல் குழக்கட்டை ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இந்த பாருங்க, அவல் உதிராக இருந்தது இல்லையா? நல்லா ஆறினோன்னு இழுத்து போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டாச்சு. நீல வாக்கிலையும் உருட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா ரவுண்டாகவும் உருட்டி வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இட்லி பானையில் வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இந்த பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ வெந்துடுத்தான்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, வெந்தெடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போவே நம்ம எடுத்தோம்னா உடஞ்சி போயிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த பாருங்க, நம்மளுடைய டேஸ்டியான அவல் குழக்கட்டை ரெடியாக எடுத்து இதை வெறுமனே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் தேங்காய் எண்ணெய் விட்டு தான் தாளிச்சிருக்கோம். கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு வேணும்னா இந்த காலத்து குழந்தைகளிடமோ டொமேட்டோ சாஸ் எல்லாம் வச்சுட்டுருக்கா, அதை தொட்டுண்டு சாப்பிட்லாம். இன்னொரு கேள்வி வரும், இதை உப்புமாவாகவே சாப்பிடக்கூடாதானே? உப்புமாவாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி குழக்கட்டையாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா. அதனால இந்த பதிவு போட்டிருக்கேன். இந்த பாருங்க, நான் விண்டு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எம்மியாக இருக்குது பாருங்கள் குழக்கட்டை. நீங்களும் உங்கள் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.